Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரையில் போலீஸ் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பட்டியலின இளைஞர் தினேஷ்குமார் மரணமடைந்த விவகாரம். மதுரையில் போலீஸ் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பட்டியலின இளைஞர் தினேஷ்குமார் மரணமடைந்த விவகாரம். நீதி கேட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர் பொதுமக்கள், அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. மதுரையில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட பட்டியலின இளைஞர் தினேஷ்குமாரின் மரணத்திற்கு அது நீதி கேட்டு அவரது உறவினர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் நேற்று மதியம் முதல் இரவு வரை அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக அண்ணா நகர் காவல் நிலையம், அதே போன்று மதுரை மாவட்ட நீதிமன்றம் அருகே இருக்கக்கூடிய அந்த ஆர்ச், அந்த சாலை சந்திப்புகளில் பகுதிகளில் சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டம் என்பது நடைபெற்று வந்தது. இதன் காரணமாக பார்த்தவர்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாகவும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக வழக்கறிஞர்கள் மற்றும் அந்த உறவினர்கள் மீது காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்டவர் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை யாப்பா நகரை சேர்ந்த தினேஷ்குமார் என்பவர், அவர் 30 வயது உடையவர். அந்த பட்டியல் இன சமூகத்தை சேர்ந்த அந்த இளைஞர், அவர் மீதான அந்த குற்ற வழக்குகளின் அடிப்படையில் அண்ணா நகர் காவல்துறையினர் நேற்று காலை அவரை அவரது வீட்டிலிருந்து காவல்துறையினர் விசாரணைக்காக கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் அம்மா திட்ட அருகே இருக்கக்கூடிய அண்ணா நகர் அந்த காவல் நிலையத்தில் காவல் நிலையத்தில் அந்த விசாரணை செய்து அவரை அண்ணா நகர் காவல் நிலையத்திற்கு காவல்துறை வாகனத்தில் ஏற்ற முற்பட்ட போது அவர் தப்பி முயன்றதாகவும், அப்போது அருகில் இருந்த வண்டியூர் கால்வாயில் விழுந்து அந்த இளைஞர் உயிர்ந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் காவல்துறையினர் தினேஷை அழைத்து கொலை செய்து விட்டதாக கூறி சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது இந்த SC/ST பிரிவின் கீழ் கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும். அதே போன்று அந்த பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், அரசு பணி, அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் மற்றும் பல்வேறு தலித் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் காவல் நிலையம் அருகேயும் அதே போன்று அந்த மாவட்ட நீதிமன்றம் அருகே இருக்கக்கூடிய மாட்டுத்தாவணி பல்வேறு பகுதிகளில் செல்லக்கூடிய முக்கிய அந்த சாலைகளில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனுமதியின்றி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் இதனால் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டதாக கூறி வழக்கறிஞர் செல்வராஜ் உள்ளிட்ட சுமார் 100க்கும் மேற்பட்டோர் மீது அண்ணா நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். இவர்கள் நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும், ஆனால் தங்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருப்பதால் இது எங்களது அந்த போராட்டத்தில் வேண்டுமென்றே இவர்கள் திசை திருப்புவதற்காக, எங்களை மிரட்டுவதற்காக இது போன்ற செயல்களில் மதுரை மாநகர காவல்துறையினர் ஈடுபடுவதாகவும் அந்த வழக்கறிஞர்கள் மற்றும் உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த இளைஞர் உயிரிழந்தது தொடர்பாக இன்று 2வது நாளாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அந்த போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.